இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே மறுபடியுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்தவர். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். அவருடைய வார்த்தை நம்மோடு கூட கிரியை செய்வதற்கு நம்முடைய செவிகளையும் இருதயங்களையும் கர்த்தர் திறப்பாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியே ஆயிற்று. நன்றாக கவனிங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று எழுதியிருக்கிறபடியே ஆயிற்று. இந்த வசனத்தை, இந்த வேத பகுதியை எழுதினவர் சபை போதகர் அல்ல, ஸ்தாபனத்தின் தலைவர் அல்ல. எழுதினவர் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய தாசர்களுக்கு உள்ஊக்கம் கொடுத்து எழுத வைத்தார். எழுதினது என்ன? அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தோடு கூட இந்த மாலை வேளையிலே நாம் காத்திருப்போம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலும் நாம் பார்த்தோம், இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்போது கட்டப்பட்டிருப்பதில்லை, பதறுவதில்லை, அவன் வெட்கப்படுவதில்லை, ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஒரு காலத்தில் வெட்கப்படாதிருக்கிற கிருபையை தேவன், வாய்ப்புகளை, வல்லமையான வெளிப்படுத்தல்களை கொடுத்து கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, சதா காலங்களிலும் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி வாக்குரைத்த தேவன் வாக்குத்தத்தத்தின் படியே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரிடத்தில் வைக்க வேண்டிய ஒரு காரியம், அவரிடத்திலே விசுவாசமாக இருந்தால், எத்தனை பேர் இருந்தால் அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பொருந்தும். ஆனால் அத்தனை பேரிலும் யார் ஒருவன் விசுவாசமாய் அவர் மேல் இருக்கிறானோ அவன் வெட்கப்படுவதில்லை. எழுதி இருக்கிறபடியே அவனுக்கு ஆகும். மற்றவங்களுக்கு எல்லாம் வெறும் எழுத்தா தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான பின்னடைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், இது எல்லாம் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமான ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைக்கு நிரந்தர பின்னடைவு என்பது இல்லை. அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாமே தற்காலிகமானவை. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அதை எல்லாம் நீங்கி போக செய்வார். ஆண்டவர் 3 விதங்களிலே அந்த நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான நிந்தை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான வெட்கம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான தலைகுனைவுகளை 3 விதங்களிலே கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் காலை வேளையிலே ஒரு காரியத்தை பார்த்தோம். அந்த காரியம் என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் வெட்கப்பட்டார்களோ அவர்களை இரட்டத்தனையான நன்மையினாலே கர்த்தர் நிரம்ப செய்கிறார். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில எந்த இடத்துல வெட்கம் வந்ததோ, எந்த இடத்துல தலைகுனிவு வந்ததோ, அதே இடத்துல 2 மடங்கு நன்மைகளினாலே நம்முடைய தேவன் நிரப்புகிறவராய் இருக்கிறார். 2வது காரியத்தை இந்த மாலை வேளையிலே நாம் கவனிப்போம். சங்கீதம் 6வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 6:10. என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். 2வது ஆண்டவர் என்ன தெரியுமா காரியத்தை செய்கிறார்? யார் நம்மை வெட்கப்படுத்தினார்களோ அவர்களையே கர்த்தர் வெட்கப்படுத்துவார். முதலாவது வெட்கப்பட்டவர்களை இரட்டத்தனையான 2 மடங்கு நன்மையினாலே கர்த்தர் நிரப்புகிறார். 2வது ஆண்டவர் செய்கிற காரியம், யார் வெட்கப்படுத்தினார்களோ அவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். வெட்கம் அடைந்தார்களே அந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் சிறந்ததை கொடுப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைக்கு இடையே ஒரு கர்த்தருடைய பிள்ளை போயிருந்தால் அதை எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், யார் உங்களை வெட்கப்படுவதற்கு
காரணமாக இருந்தார்களோ, ஒருவேளை உங்களை வெட்கப்படுத்த உங்களுடைய குடும்பமே காரணமாக இருந்திருக்கலாம், உங்களை வெட்கப்படுத்த உங்களுடைய நண்பர்களே காரணமாக இருந்திருக்கலாம், உங்களை வெட்கப்படுத்த உங்களை அறியாத ஒரு சில நபர் கூட உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காரணமாக இருந்திருக்கலாம். யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் வெட்கப்பட செய்கிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் யார் நம்மை வெட்கப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்களோ, யார் நம்மை வெட்கப்படுத்த அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? வெட்கப்பட செய்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பழி வாங்குதல் எனக்கு உரியது. அல்லேலூயா. நான் பதிலுக்கு, அதாவது நானும் நீங்களும் பதிலுக்கு ஒருவர் செய்கிற காரியங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்து அவர்களை வெட்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பழி வாங்குகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வெட்கப்படுத்தினவர்களை, நம்மை லட்சிய செய்தவர்களை, நம்மை தலைகுனிய செய்தவர்களை அவரே வெட்கப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 6ஆம் சங்கீதத்தில் அப்சலோமாலே தாவீது விரட்டப்பட்ட போது 3ஆம் சங்கீதம், 4வது சங்கீதம், 5வது சங்கீதம், 6வது சங்கீதத்தை எழுதுகிறான். அவனுக்கு அவமானம். தாவீதுடைய சொந்த மகன் அவனை அவமானப்படுத்தினான். சொந்த மந்திரியே, கூட இருந்த மந்திரியே தாவீதை அவமானப்படுத்தினான். சொந்த ஆசாரியனே தாவீதை அவமானப்படுத்தினான். வெட்கத்தோடு முகத்தை மூடிக்கொண்டு தாவீது என்ன பண்ணுகிறார்? கடந்து போகிறார். அந்த நேரத்தில் உள்ளம் சொல்கிறது, தாவீதே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவதில்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் வெட்கப்பட்டு சொந்த நம்ம கூட இருக்கிறவங்களாலேயே, கூட பிறந்தவங்களாலேயே வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போகும்போது கர்த்தர் உள்ள இருந்து சொல்லும், உங்க பேரை சொல்லி சொல்லும், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கம் அடைவது இல்லை. எப்படி ஆக்குகிறார்? இன்றைக்கு நீ தலை குனிந்து, யார் யாரெல்லாம் அந்த தலை குனிவுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை ஆண்டவர் தலை குனிய செய்வார். பக்கத்தில் கையை கொடுத்து நல்ல சந்தோஷமாக சொல்லுங்க, உங்களை யாரெல்லாம் தலை குனிய செய்ய, வெட்கமடைய செய்ய காரணமாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் கர்த்தர் தலைகுனிய செய்வார். ஹல்லேலூயா. நிரந்தரமாக தலைகுனிய செய்வார். அப்சலோமுக்கு நடந்தது என்ன என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் பொழுது, முக்கிய மந்திரி அகித்தோப்பேல், தேசமே அவன் பக்கம். ஆனால் கர்த்தர் காண்பித்தார், வெட்கப்படுத்தினவர்களை வெட்கப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் காண்பித்தார். அதே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் காண்பிப்பாராக இந்த மாதத்தில். அல்லேலூயா. அப்சலோமே, ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பி இருக்கிற கழுதை கூட உன்னை விட்டுட்டு போயிடும். எப்படி ஆண்டவர் வெட்கப்படுத்துறாரு? நீ நம்பி இருக்கிற கழுதை கூட உன்னை விட்டு என்ன பண்ணிடும்? விட்டுட்டு ஓடி போய்விடும். அப்படிதான் ஓடி போச்சு. அகித்தோப்பேல் தன்னுடைய காரியம் சரியாய் நடக்கவில்லை என்று சொல்ல அறிந்து 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம். எங்கள் தேவனாகிய நீர், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு, எங்கள் தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு, இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையோ? என்றென்றைக்கும் நீர் கொடுக்கவில்லையோ? அகித்தோப்பேல் வாழ்க்கையை முடிச்சு கொண்டான். ஏன் தெரியுமா? தன்னுடைய காரியம் ஒன்றும் நடக்கலை, தான் நினைச்சது ஒன்றும் நடக்கலைன்னா தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். இங்கே கோலியாத்தை குறித்து பார்க்குறோம். கோலியாத்து காலில், ஒவ்வொரு கால்லையும் 6 விரல், 2 காலில் சேர்த்து எத்தனை விரல்? 12 விரல். ஒரு கைக்கு 6 விரல், 2 கையில் 6 விரல், எத்தனை விரல்? 12 விரல். அப்போ 12 எத்தனை விரல்? 24 விரலை உடையவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலை நிந்தித்தான். இஸ்ரவேலுக்கு அவமானம் வரும்படி அந்த கோலியாத் என்ன பண்ணினான்? பேசினான். கர்த்தர் என்ன செய்தார்? அவமதித்தவனை அழிப்பதற்கென்றே ஒருவனை கர்த்தர் ஏற்படுத்தினார்.
அல்லேலூயா. யார் அவமானப்படுத்தினானோ அவமதித்தானோ அவனை அழிப்பதற்கென்றே ஒரு மனிதனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளை வெட்கப்படுவதற்கு காரணமாயிருந்த சத்துருக்களை ஆண்டவர் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவர். அன்று செய்த தேவன் இன்றைக்கும் அப்படியே செய்ய அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவனை வேட்டையாடுவது போல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில பெலிஸ்தர் அவனை பிடித்து கொடுக்க நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் சங்கீதம் 55, சங்கீதம் 56, சங்கீதம் 57 மிகுந்த அவமானத்தில் நம்பினார்களே, என்னை நம்பினவர்களே என்னை காட்டி கொடுக்க நினைக்கிறார்களே என்ற வேளையில் அவமானத்தில் இருக்கும்போது அவன் உள்ளம் சொல்கிறது, என்னை நிந்தித்தவன் சத்துருவா இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், சகித்திருப்பேன். என்னை நிந்தித்தவன் யார் தெரியுமா? என்னோடு கூட அப்பம் புசித்தவன், என்னோடு கூட ஆலயத்திற்கு வந்தவன், அவனே என்னை என்ன பண்ணுகிறான், அப்பம் புசித்தவன், என் கூட ஆலயத்துக்கு வந்தவனே என்னை என்ன பண்ணுகிறான், அவமானப்படுத்துகிறான் என்று சொல்லி உள்ளம் சொன்னபோது மறுபடியும் அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது. 55 சங்கீதம் 16 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 55:16. நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். கர்த்தர் என்னை ரட்சிப்பார். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்ட மாட்டார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஆதரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், நீதிமானை ஆதரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஒருபோதும் அவர் உங்களை தள்ளாட ஒட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசித்தான். அப்போது 57வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 57:6. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதும்படி வைத்தார். எனக்கு விரோதமாக என்னை அவமானப்படுத்தி என்னை வெட்கப்படுத்த வைத்தார்களே, நினைத்தார்களே, அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுந்தார்கள். எத்தனை நல்லவர் நம்முடைய தேவன். நமக்கு குழி வெட்டி நம்ம தள்ள நினைச்சா ஆண்டவர் எப்படி மாற்றினார்? அவன் வெட்டின குழியிலே நம்மை தள்ளுவதுதான் குழி வெட்டினா, ஆனா நாம விழல. அவன் வெட்டின குழியிலே அவனே விழும்படி என் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளை வெட்கப்படுவதில்லை என்று நிரூபிக்க உண்மையுள்ளவர், வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். எசேக்கியேலின் புத்தகம் 35வது அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் வேகமா வாசிங்க. எசேக்கியேல். இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது. நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். நீங்கள் உங்கள் வாயினாலே எனக்கு விரோதமாகவும் பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள். அதை நான் கேட்டேன். பூமி எல்லாம் மகிழும் போது நான் உன்னை பாழாய் இருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் வம்சத்தாரின் சுதந்திரம் போனதைக் கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கு அப்படியே சம்பவிக்க பண்ணுவேன். சேயீர் மலையே, ஏதோமே, நீ முழுவதும் பாழாவாய். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று உரைத்தார் என்று சொல்லு. நல்ல கவனி. ஆண்டவர் இஸ்ரவேலை பாபிலோன் கையிலே கொடுத்தார். ஒன்றும் அதில் மேல் முளைக்கவில்லை. அப்போது ஆண்டவர் ஓமையாக ஆண்டவர் பேசுகிறார். சேயீர் தேசத்து மலைகளும் ஏதோம் தேசத்து மலைகளும் கை கொட்டி சிரித்ததாம். இஸ்ரவேலே, நீ எவ்வளவு செழிப்பாய் இருந்தாய், எவ்வளவு மேன்மையாய் இருந்தாய். ஆனால் இன்றைக்கு
ஒன்றும் இல்லாமல் மொட்டையாக போய்விட்டாயே என்று சிரித்து வெட்கமடைய செய்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் வரும்பொழுது நம்மை பார்த்து எல்லாரும் தலை துலுக்கி சொல்லியிருப்பாங்க, நீ எவ்வளவு நன்றாக இருந்தா, எவ்வளவு மேன்மையாக இருந்தா, இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாக இருக்கிறையே என்று சொல்லி நம்மை பார்த்து பேசி அவமானப்பட வைத்து வெட்கமடைய செய்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்போது சொல்லுகிறார், கை கொட்டி சிரித்த ஏதோம் சேயீர் மலைகளே, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு நிந்தை வரும் என்று கர்த்தர் அவர்களை வெட்கப்பட செய்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 14 முதல் 16. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். நல்ல கவனிங்க. நிந்தை கொண்டு வர நினைத்தார்கள். பிரதான ஆசாரியனுக்கு 4 பிள்ளைகள், 4 பேரும் திட்டம் போட்டார்கள். இந்த ஆளுக்கு விரோதமாக நாம் செய்து எங்களால் காண்பிக்க முடியும், விரோதமாக இந்த ஆளுக்கு, இந்த நபருக்கு செய்து எங்களால் இதை காண்பிக்க முடியும், நிரூபிக்க முடியும் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், வெட்கப்படுத்த நினைத்தவனை கர்த்தர் சட்டையை கிழித்து கொண்டு ஓடும்படி கர்த்தர் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெட்கப்படுத்த நினைச்சாங்க, ஆனால் யார் வெட்கப்படுத்த நினைச்சாங்களோ அவங்கள சட்டை, அந்த அதிகாரத்தை நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்க, சட்டையை கிழிச்சிட்டு ஓடும்படியாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. பிசாசை வைத்தே கர்த்தர் துரத்தினார். அல்லேலூயா. அப்படி செய்யும் என்று நாம ஜெபிக்க வேண்டாம். கர்த்தர் மேல நாம நம்பிக்கையா இருப்போம், கர்த்தருடைய பிள்ளையாக நடந்து கொள்ளுவோம். நிச்சயமாக சிறந்ததை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 3வது காரியம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். 3வது, சாத்தானுடைய திட்டத்தை வெட்கப்படுத்த அவருடைய பிள்ளையை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுப்பார். அல்லேலூயா. முதலாவது, வெட்கப்படுத்தினவர்களை இரட்டத்தனையான நன்மையினாலே நிரப்புவார். 2வது, வெட்கப்படுத்தினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார், சிறந்ததை அவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுப்பார். 3வது, சாத்தானுடைய திட்டத்தை வெட்கப்படுத்த அவருடைய பிள்ளையை தம்முடைய கரத்திலே கர்த்தர் எடுப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? இதுதான் மிகவும் உற்சாகமான, மிகவும் மகிமையான ஒரு காரியம். யார் உலகிலே தற்காலிகமாக கர்த்தருக்காக நிந்தை அனுபவித்து வேதனை அனுபவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் குறித்து வைப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை கொடுத்து, இந்த உலகத்தில் யாரெல்லாம் கர்த்தருக்காக நிந்தை அனுபவித்து வேதனை அனுபவித்தார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் அண்டர்லைன் பண்ணி வைப்பார். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லாது இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய கரத்திலே கர்த்தர் எடுத்து உலகமும் பிசாசும் தங்களுடைய காரியத்தை பயன்படுத்த வேண்டும் என்று யாரை பயன்படுத்துகிறானோ அவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? ஞானிகளா இருப்பாங்க, பலன் உள்ளவங்களா இருப்பாங்க, பணம் உள்ளவங்களா இருப்பாங்க. அவர்களை வெட்கப்படுத்த இந்த எளிய வாழ்வு உள்ள ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவார். ராமன் சொல்லுங்களேன். அப்படி குறிப்பா சொல்றேன், வெட்கப்படுத்தினவர்களை எளியவர்களை கொண்டு கர்த்தர் வெட்கப்படுத்துவார். அல்லேலூயா.
வெட்கப்பட்டவர்களை இரட்டத்தனையான நன்மையால் நிரப்புவார். சத்துருவாகிய என்ன வெட்கப்பட்டவர்களை இன்னும் பார்க்கும்போது சத்துருவாகிய சாத்தானின் சதி திட்டத்தை வெட்கப்படுத்த அவர் பிள்ளையை கர்த்தர் எடுத்து ஞானமுள்ளவர்களை வெட்கப்படுத்த பைத்தியக்காரர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். நம்மளை பார்த்து உலகம் சொல்லும் பைத்தியக்காரங்கன்னு. ஆண்டவர் பார்வையில் அவங்க தான் பைத்தியக்காரர். நம்மளை எடுத்து தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு மகிமை கனத்தை தருவதோடு நிறுத்தாமல் என்னை பயன்படுத்தி சத்துருவாகிய சாத்தானுக்கு வெட்கத்தை கொடுக்க நீர் விரும்புகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? உலக மனிதருக்கெல்லாம் ஞானம் இருக்கிறது, நல்ல அறிவு இருக்கிறது, நல்ல திறமை இருக்கிறது. அவர்களை சத்துரு பயன்படுத்துகிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பைத்தியமா இருக்கிறானே அவனை கர்த்தர் கரத்தில் எடுத்துக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க. 10ஆவதுல 10 அட்டெம்ப்ட் அடிச்சிருப்பான். 10ஆவதுல 10 அட்டெம்ப்ட் அடிச்சு பாஸ் பண்ண ஆளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். யாரை வெட்கப்படுத்த? ஞானிகளை வெட்கப்படுத்த, பணபலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த, அறிவில் சிறந்தவர்களை வெட்கப்படுத்த. ஒன்று மேல உலகத்தின் பார்வை எல்லாம் சொல்லுவாங்க, இது 10 அட்டெம்ப்ட் அடிச்சது, இதுல என்ன ஞானம் இருக்க போகுதுன்னு நினைப்பாங்க. அந்த 10 அட்டெம்ப்ட் அடிச்சதை தான் கர்த்தர் எடுத்து ஞானம் உள்ளவர்களுக்கு ஆலோசனை சொல்ல கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எடுத்து ஆண்டவர் நிரூபிக்கிறார், உலக ஞானத்தை விட தேவ ஞானம் தான் மேலானது என்பதை அந்த எளியவனை வைத்து கர்த்தர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உலக ஞானிகளை தலைகுனிய கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அந்த மனிதனை அவமானப்படுத்தல, அந்த மனிதன் மூலம் தன்னுடைய திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த சாத்தான் கிரியை செய்தானே, அந்த பிசாசை வெட்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் செய்கிறார். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலே நீங்க பார்க்கும்போது வாசிங்களேன். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும், 5வது அதிகாரம் 8லிருந்து 12 வசனங்களையும் கொஞ்சம் வேகமா வாசிங்க. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க, ராஜாவின் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை. 5ஆம் அதிகாரம் 8லிருந்து 12 வரைக்கும் வேகமா வாசி. அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்க, அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்க கூடாதிருந்தது. மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள். இந்த 2 வசனங்களிலே படிக்கும் போது ஏராளம் பேர் பாபிலோனிலே இருந்தாலும், ஞானம் உள்ளவர்கள், சாஸ்திரிகள், அறிவு படைத்தவர்கள் எல்லாரும் ஏராளமாக இருந்தாலும், கர்த்தர் தானியேலை தம்முடைய கரத்தில் எடுக்கிறார். அல்லேலூயா. கரத்தில் எடுத்து உலக ஞானிகள் அனைவரும் வெட்கப்படுகிற நிலையிலே தம்முடைய நாமத்தை, தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். அந்த தேவன் நம்முடைய தேவன். அவன் பந்தி விசாரிக்கிறவன், சாதாரணமானவன். கர்த்தர் பார்க்கிறார், அவனோடு கூட பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று.
நல்ல கவனிங்க. ஸ்தேவான் பேசின ஞானத்தை அவர்கள் எதிர்க்க கூடாமற் போயிற்று. உங்களை விட ஞானம் உள்ளவர்கள் உங்களோடு கூட வேலை பார்க்கலாம். உங்களோடு கூட ஞானம் உள்ளவர்கள் உங்கள் குடும்பத்திலே இருக்கலாம். நீங்கள் பல நேரத்தில் அந்த நடுவில் உங்க வேலை பார்க்கிறவங்க நடுவில் உங்க குடும்பத்தில் ஞானம் உள்ளவங்க இருக்காங்களே, அவங்க நடுவில் வெட்கத்திற்குள்ளாக அவமானத்திற்குள்ளாக தள்ளப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கும்போது அவர்களுக்கு புலப்படாத ஞானத்தை உங்களுக்கு கர்த்தர் தந்து அவர்களாலே சால்வ் பண்ண முடியாத காரியத்தை உங்களாலே சால்வாக்க கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஞானம் படித்தவங்க தான் உங்க கூட வேலை செய்வாங்க. உங்களை விட அறிவு பெருத்தவங்களா இருப்பாங்க. உங்களை விட கோல்டு மெடலிஸ்டா இருப்பாங்க. உங்களை விட அனுபவத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்க. உங்க குடும்பத்தில் நீங்க ஞானத்தில் குறைவா இருப்பீங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்களே நல்ல ஞானத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்க. சில நேரத்தில் உங்களையே மட்டுப்படுத்தி இருப்பாங்க. உங்களையே பல பேர் நடுவில் அவமானப்படுத்தி இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, அவர் மேல நீங்க நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கும்போது சில நேரத்தில் அறிவு படைச்சவங்க இருக்காங்களே, கோல்டு மெடலிஸ்ட் இருக்காங்களே, ஞானம் படைச்சவங்க இருக்காங்களே, அவங்களால சால்வ் பண்ண முடியாததை எளியவங்களா இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் சால்வ் பண்ண வைப்பார். அல்லேலூயா. அந்த கிருபை இந்த மாதத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவாராக. படிக்கிற இடத்துல நடப்பதாக, வேலை செய்கிற இடத்துல நடப்பதாக, குடும்பத்தில் நடப்பதாக. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வெளி உலகத்திற்கு கர்த்தர் காண்பிப்பாராக. எளியவர்களை கர்த்தர் இந்த உலகத்தில் எடுத்து தம்முடைய கரத்தில் எடுத்து சாத்தானை கர்த்தர் வெட்கப்படுத்துவாராக. அல்லேலூயா. உலக ஞானத்தை விட அவருடைய ஞானம் மேலானது. வெட்கப்படுத்துவதற்காகவே பைத்தியங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. வெட்கப்படுத்த பலவீனரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கோலியாத்தை வெட்கப்படுத்துவதற்கு சின்ன தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ராமன் சொல்லுங்களேன். பெரிய கோலியாத்து, உயரம் உள்ளவன், 6 விரல், காலில் 6 விரல், 2 கால்லையும் 6 விரல், கையில் 6 விரல், யுத்தத்தில் பழகினவன். ஆனா அவனை வெட்கப்படுத்த யுத்தத்தில் பழக்கமே இல்லாத, இன்னும் போன யுத்த ட்ரெஸ்ஸை போட்டு பழகாத ஒருவனை கர்த்தர் வைத்து கோலியாத்தை அவன் ஆட்களை கர்த்தர் வெட்கப்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை வெட்கப்படுத்துவதற்கு சிலர் நினைக்கலாம், எங்களுக்கு பணம் இருக்கு, எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று இருக்கிற மமதையை வெட்கப்படுத்த ஒன்றுமே இல்லாதவர்களை கர்த்தர் வைத்து அந்த மமதையை கர்த்தர் அடக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15-16 வசனங்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலிலே இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் சிறியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், கிதியோனே, நான் உன்னை உபயோகிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போது கிதியோன் சொல்றாரு, நான் ஒண்ணுமே இல்லை, என் குடும்பமும் ஒன்றுமில்லை, என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட. நாம சொல்றோம், நான் சிறியவன், என் குடும்பம் சிறியது, என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன நடப்பிக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மீதியானியரை, மீதியானன்றது பெரிய கூட்டம், அந்த பெரிய கூட்டத்தை எப்படி முறியடிப்பான்னு சொல்றான்னா, ஒரு மனிதனை முறியடிப்பது போல முறியடிப்பா என்று சொன்னார், செய்தும் காண்பித்தார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? மீதியானியருக்கு எல்லாம் இருந்துச்சு. படபலம், ஆட்கள் பலம்,
எல்லாமே மீதியான இருக்கு என்ன பண்ணுச்சு இருந்தது. ஆனா கிதியோன் சொல்றான், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என் குடும்பமும் சின்னது, ஒன்றுமே இல்லை என்றவனை வைத்து எல்லாம் இருந்த மீதியானியரை கர்த்தர் வெட்கப்படுத்தினார். இன்றும் நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் செய்வாராக, இன்றும் நம்முடைய தேசத்திலே கர்த்தர் செய்வாராக, நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஆண்டவருக்கு 12 பேர் இருந்தார்கள், ஒருத்தன் போய்விட்டான். மீதி 11 பேர். 11 பேரும் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தோல்வி அடைந்தவர்கள். 11 பேரும் தோல்வி அடைந்தவர்கள். இன்னும் பார்க்கும்போது 11 பேரும் ஓடி போனவர்கள். ஆனால் அந்த 11 பேரைத்தான் நம்பி பெரிய சவாலை வெட்கப்படுத்த கர்த்தர் ஆவியினாலே அவர்களை நிறைத்தார். அல்லேலூயா. கரம் உயர்த்தி, ஆண்டவரே கரம் உயர்த்தி இருக்கிறேனே, என்னுடைய கரங்களை நீர் பிடித்திருப்பது ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்கிற கர்த்தர், உள்ளவர்களை வெட்கப்படுத்த, இல்லாதவர்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன். நான் உம்முடைய கையை பிடிக்கலப்பா, நீர் என் கையை பிடித்திருக்கிறீர். ஏன் என்று சொன்னால், அவரில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. சாத்தானை வெட்கப்படுத்த தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். உங்களையும் சேர்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3 நிலையிலும் ஒருவேளை தற்காலிக பின்னடைவு, நெருக்கம், கண்ணீர் எங்கள் வாழ்வில் வந்திருந்தாலும் அதை நிரந்தரமாக நீக்கி, இல்லை, ஒருபோதும் இல்லை, சதா காலங்களிலும் இல்லை என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் காட்டுவீராக. இந்த 3 நிலையிலும் ஆண்டவர் நமக்கு செய்யணும்னா நாம என்ன செய்யணும்? அது ரொம்ப முக்கியம். 2 காரியத்தை மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும், உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரில், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரில், தண்ணீரின் ஊற்றாகிய தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். ஆண்டவர் நமக்கு சொல்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? உம்மை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். இன்னைக்கு நாம் எடுக்க வேண்டிய டிசிஷன், தீர்மானம் என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு ஒருபோதும் நான் விலகாமல் இருக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். ஆண்டவரே, அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார். ஆண்டவரை விட்டு விலகாது இருந்தால் நிச்சயமா வெட்கமடைய விடமாட்டார், கணத்திற்கு உள்ளே இருக்க செய்வார். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் உம்மை விட்டு மாத்திரம் நான் விலகாதிருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி இருந்தா நிச்சயமா வெட்கம் அடைய கர்த்தர் விட மாட்டார். 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 9வது வசனம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்தபோது அவன் அவர்களை விட்டு விலகி அவர்களிடத்திலிருந்து பிரித்துக்கொண்டு திறனும் என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க. பவுல் வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அங்கே பார்க்கும் பொழுது சிலர் சிதறடிக்கப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தாரை நிந்தித்தார்கள். பவுலுக்கே அந்த பாடு என்றால் உங்களுக்கு எனக்கும் வரும். பவுலுக்கே அவ்வளோ பாடு, நிந்தித்தாருங்க அவங்கள, அந்த பாடு நமக்கும் வரும். எனக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி வரும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கே எதிராக ஒரு கூட்டம் எழும்பி
அந்த கூட்டத்தை ரெடி பண்றவன் யாருன்னா பிசாசு. அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறவன் பிசாசு. அந்த கூட்டத்தை ரெடி பண்ணி கொண்டு வருகிறான். அவர் பிள்ளைகளை அவரை விட்டு விலகி அனுதினமும் அவனோடு சம்பாஷிக்கணும்னு அவன் விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவரே, பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அந்த கூட்டத்தின் மேலே என்னை நிந்திக்கிற கூட்டம் வருது, எனக்கு எதிராக செயல்படுகிற கூட்டம் வருகிறது. என்னுடைய ஃபோக்கஸ் அந்த கூட்டத்தின் மேலே போகாது, என்னுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே மாத்திரம்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராக வந்து பேசி, கூட இருந்தவங்களே வந்து கடினப்பட்டு பேசி நம்ம தலைகுனிவு அடைக்கிற நிலைமையில் வந்தாலும் என் ஃபோக்கஸ் அதன் மேலே போகாது. என் ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே மாத்திரம்தான் இருக்கும். என் ஃபோக்கஸ் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களின் மேலே மாத்திரம்தான் இருக்கும். இந்த காரியத்தை பார்த்து ஃபோக்கஸை நான் திருப்ப மாட்டேன், துவண்டு போக மாட்டேன். என்னுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே, அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களின் மேலேயே என்னுடைய கண்ணோட்டம் இருக்கும் என்று சொல்லி கடந்து போவீர்களானால் இந்த 3 நிலைகளிலும் வெட்கப்படாமல் கர்த்தர் நடத்துவார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். அப்படியே எல்லாரும் முழங்கார் படியிட்டு, கர்த்தர் நல்லவர், நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். ஆகவே தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவனை போல நல்லவர் யாரும் இல்லை. முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம், வெட்கப்பட்டவர்களை 2 தனையான நன்மையினாலே கர்த்தர் நிரப்புகிறார். 2 மடங்கு தருவார். 2வது, வெட்கப்படுத்தினவர்களை வெட்கப்படுத்துவார். வெட்கப்பட்டார்களே தம்முடைய பிள்ளை, அவர்களுக்கு ஆண்டவர் சிறந்ததை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது, சாத்தானுடைய திட்டத்தை வெட்கப்படுத்த அவருடைய பிள்ளையை தம்முடைய கரத்திலே எடுக்கிறார். ஆண்டவர் இதை செய்யணுமா? நமக்கு ஆண்டவர் கேட்கிற காரியம், ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் என்னை விட்டு விலகாத மகனே மகளே, என்னை விட்டு விலகாமல் நீ இருப்பாயானால் நான் உன்னை வெட்கப்பட விடமாட்டேன், கனத்தில் இருக்க நான் செய்வேன் என்று சொல்கிறார். 2வது, பவுலுடைய வாழ்க்கையில் வல்லமையான ஊழியத்தை செய்யும்போது சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி எதிராக அந்த கூட்டத்திற்கு முன்பாக அந்த மார்க்கத்தார நிந்திக்கிறாங்க. நிந்திப்பதற்கென்றே ஒரு கூட்டத்தை பிசாசு ரெடி பண்ணி கொண்டு வருகிறான். ஆனா அங்க சொல்றாரு, பிசாசு ஒரு கூட்டத்தை நிந்திப்பதற்கு ரெடி பண்ணி கொண்டு வந்தாலும் என் ஃபோக்கஸ் அந்த காரியத்தின் மேலே போகாது. என்னுடைய ஃபோக்கஸ் தேவனாயிருக்கும். தேவ ராஜ்யங்களின் காரியங்களின் மேலே என் ஃபோக்கஸை நான் வைப்பேன். இன்றைக்கு இந்த 2 காரியத்தையும் செய்ய ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக வெட்கப்படாமல் கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் வைத்து பயன்படுத்துவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. வெட்கப்படுத்தினவர்களை 2 மடங்கு நன்மையினால நிரப்புகிறீர் ஆண்டவரே. வெட்கப்படுத்தினவர்களை வெட்கப்படுத்துகிறீர். சாத்தானுடைய திட்டங்களை வெட்கப்படுத்த உம்முடைய பிள்ளைகளை, ஏளனமாய் நினைத்தவர்களை, எளிமையானவர்களை உம்முடைய கரத்திலே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 3 நிலைகளிலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எந்த ஒரு காரியத்திற்கும் ஆண்டவரை விட்டு விலகாமல் தேவனோடு உறுதியாய் நிற்க கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, கூட இருந்தவர்களே விலகி எங்களுக்கு எதிராய் எங்களை நிந்திப்பதற்கு என்றே ஒரு கூட்டத்தை சத்துரு ரெடி பண்ணி வந்தாலும் அந்த கூட்டத்தின் மேலே, அந்த காரியத்தின் மேலே, நிந்தனையின் மேலே என்னுடைய ஃபோக்கஸ் போகாது. என்னுடைய ஃபோக்கஸ் ஆண்டவராக இருக்கும். என்னுடைய ஃபோக்கஸ் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் திட்டங்களின் மேலேயே இருக்கும் என்று சொல்லி இருக்குமானால் நிச்சயமாக இந்த 3 நிலைகளிலே கர்த்தர் நம்மை வெட்கப்படாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகள் மூலம் இடைப்பட்டிருக்கிற எதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாசனை இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளோடு கூட பேசட்டும், இடைப்படட்டும். வந்த ஒவ்வொருவரையும், தனிப்பட்டவர்களையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவக்கரம் எல்லாரோடு இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.